வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷல் பீட்ரூட் கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1 கப், பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பீட்ரூட் 3 எடுத்து அதை நல்லா துருகி 1 கப் அளவு எடுத்து அதை சேர்க்குறோம். இப்போ இதை நல்லா இதோட ரா ஸ்மெல் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கணும். மசித்த 3 வேக வைத்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணுறோம். வேக வைத்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கலந்துட்டு சீரகத்தூள் 1 ஸ்பூன், சிகப்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், சாட் மசாலா 1/2 ஸ்பூன். மசாலா வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி ஒரு 2 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணி அதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கொஞ்சம் ஒரு லிக்விட் பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி வைக்கணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சரில் உங்களுக்கு தேவையான சைஸ், உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் கட்லெட் ரெடி பண்ணி தனியாக வச்சுருங்க. வீட்டில் பிரெட் இருந்ததுன்னா அது ஒரு 4 ஸ்லைஸ் மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி தனியாக அதை ஒரு பவுடர் மாதிரி பண்ணி ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலவையில் கட்லெட்டை டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்ஸை 20 மினிட்ஸ் அதாவது 20 நிமிஷத்துக்கு ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கட்லெட்ஸை தோசை தவால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதை நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறத விட தோசை தவால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். கோல்டன் கலரில் இது ஃப்ரை ஆனதும் இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். டேஸ்டியான டெலிஷியஸான பீட்ரூட் கட்லெட் ரெடி. இன்னைக்கு நம்ம சேனலில் ரம்ஜான் ஸ்பெஷல் பீட்ரூட் கட்லெட் சிம்பிளாக வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.